சிவாய நம திருச்சலும் வாழ்க வளத்துடன் நிற்றனையாக நமச்சிவாயவே. பெற்றோரை நேசிப்போம். எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும். எல்லாம் நன்மைக்கு நல்லதே நடக்குங்க. ஒருத்தரை வெறுக்கணும்னு நினச்சிட்டோன்னா ஈஸியாக சீக்கிரத்தில் வெறுத்துடலாங்க. ஒருத்தரை நேசிக்கணும்னு நினச்சிட்ட போது தான் பல பிரச்சனைகள் உருவாகிட்டுருக்கும். பல கஷ்டங்கள், காயங்கள், வலிகள் சந்தித்து நேசிக்கிற மாதிரி இருக்குங்க. நேசிக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. அதுக்கு நிறைய தியாகங்கள் நம்ம செய்யும்போது தான் நேசிக்கிற குணம் நம்மக்கிட்ட வரும்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. எளிதில் செய்யக்கூடிய விஷயம் வெறுக்கிறது, ஒதுக்கிறது, வேண்டான்னு முடிவு பண்ணுறதுங்க. நேசிக்கணும்னு நினைக்கும்போது பல தியாகங்களை செய்து நேசிக்கும் போது தாங்க அந்த பொருளுடைய வேல்யூ நமக்கு தெரியுங்க. நம்மளுடைய வேல்யூ நம்ம யாரை ஒதுக்கணும், நிராகரி பண்ணணும்னு நினைக்கிறோமோ, நிராகரிக்கிறோமோ அவங்களால அதை புரிஞ்சிக்க முடியுங்க. சிவாய நமக்கு திருச்சிற்றம்பலம். ஒதுக்கிறது பெரிய விஷயங்க. கூட்டு குடும்பமாக கும்பலாக சேர்ந்து இருக்கிறதாங்க சிறப்பான விஷயங்கள். பல வழிகள் நடுவில் சேர்ந்து இருக்கிற பார்த்திங்களாங்க, அதுதாங்க சிறப்பான விஷயம். தனியாக இருக்கிறது பெருமை தரக்கூடிய விஷயம் இல்லைங்க. பல காயங்கள், கஷ்டங்கள், வலிகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், ஃபினான்சியலாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே சந்தித்து கும்பலாக இருக்கம் பாருங்கள், அதுதாங்க சிறந்த விஷயம். வாழ்க வளத்துடன் உங்கள் சக்தியை திருநீங்களா கேட்டால் நமச்சிவாயே. இறைவன் மேலே எல்லாத்தையும் பாரத்தை போட்டுட்டு நம்ம அமைதியாக பொறுமையாக செயல்பட்டாலே எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. நற்றுணையாக நமச்சிவாயவே. வாழ்க வளத்துடன் உங்கள் சக்தி.